ராஜா சார் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது ஒரு டிஸ்கஷனில் போனோம். பட் நல்ல மனிதர், நல்ல ப்ரொடியூசர். ஒரு கதைக்கு என்ன தேவையோ கரெக்டாக பண்ணிடுவார் கண்டிப்பாக. அது வந்து கொஞ்சம் குறைங்க ஏற்றுங்க அப்படி சொல்கிற ஒரு ஆள். திருப்பூரில் வந்து ஒரு படம் பண்ணிவிட்டு நான் போனோம் சொல்லாமல் குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட்டோட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் வந்து லக்ஷ்மணன் ப்ரோவும் எனக்கு வந்து கேமராமேன் நல்ல பழக்கம்தான், ரொம்ப வருஷமாக நல்ல நண்பர். இதையும் தாண்டி இன்றைக்கி வந்த முக்கியமான காரணம் என் மச்சான், என் நண்பன் ஆரிக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன். 2002 நாங்கள் 2 பேருமே மிஸ்டர் சென்னை ஃபைனலிஸ்ட் நாங்கள் ஆரம்பித்தோம் மாடலிங்கில். ஆரிக்கு ஞாபகம் இருக்கும் அந்த மேடை. அதுக்கப்புறம் ஆரி வந்து பிக் பாஸ் போய்ட்டு டைட்டில் வின் நடித்தார். ஒரு ட்ராக் சேரன் சார் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்டராக வந்தார். மிக கடினமான உழைப்பாளி, நல்ல நடிகன், நல்ல நண்பன், நல்ல மனிதர். எந்த ஒரு ஈகோ இல்லாமல் யார் என்ன ஹெல்ப்பு கேட்டாலும் இறங்கி தாம் படம் இல்லாமல் மற்ற படத்துக்கும் போய் எந்த ஒரு விஷயமும் பேசுவார். சமீபத்தில் கூட நாங்கள் வந்து பிக் பாஸ் நான் போனப்போ கூட ஒரு பிரச்சனை வந்துட்டப்போ ஒரு விஷயமா பேசினார். இல்லை மச்சான் நீ உள்ளே போகணுன்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கலாம்ல. உள்ளே போனப்போ தான் பிரச்சனை வரும்னு எனக்கே தெரியாத, நான் எங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணுறது. அதனால் எல்லா விதத்துலையும், அதாவது ஒரு மனிதன் என்சைக்ளோபீடியா வேணால் சொல்லலாம் ஆரியை கண்டிப்பாக. இந்த விஷயம் இல்லை, எந்த விஷயமும் கேட்டாலும் சேரன் சார் சொல்கிற மாதிரி அதை எந்த ஈகோவும் பார்க்காம இந்த வேலை தான் பண்ணாமல் இல்லை, சினிமாக்குள்ளே நான் இருக்கணும், எனக்கு சினிமா மட்டும்தான் தெரியும் சொல்கிற ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதர். அதுக்காகவே இந்த படம் நல்லபடியாக ஓடணும் நான் மனசார வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. அதுக்கு முன்னாடி சேரன் சார் சொன்ன மாதிரியே உண்மையால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆரி மாதிரி தான் என் படம் ஓடிடாதா, ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி ஓடாதா, ஆரி படம் நல்லா ஓடணும் நானும் அவனும் டிஸ்கஸ் பண்ண விஷயம் இல்லை. எல்லா நடிகர்களும் நல்லா இருக்கணும், எல்லா திரைப்படம் சின்ன சின்ன திரைப்படம் பெருசாக வரணும். அவர் அரசாங்கத்துக்கு வச்ச கோரிக்கை நல்லபடியாக வரணும். அந்த இடத்துல சேரன் சார் கூட நான் கொடி பிடிச்சி கண்டிப்பாக நான் நினைப்பாள், எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், எல்லா ஹீரோ நல்லா இருக்கணும், எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் அவங்களோட அன்னம் கிடைக்கணும். வாய்ப்புள்ளது நன்றி. அன்பேஷம். தேங்க்யூ. 4th ஃப்ளோர் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கல்லா கட்டட்டும் ராஜா சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பேசும்போது சிரிக்கலாமா? எனக்கு இப்போ இந்த எல்லோரும் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசிட்டே இருந்தாங்க. இதை வந்து நான் ஒரு நன்றி சொல்ல மேடையாக தான் எடுத்துக்கணும். அதை விட ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இங்கே ஒருத்தர் நின்றுட்டே இருந்தார். எங்கே ஜெய் தானே சார்? ஜெயகாந்தன் அது பின்னாடி வந்துட்டார். டிஆர் சார் பேசும்போது கூல் சுரேஷ் பின்னாடி இருந்து கைத்தட்டுற மாதிரி கைத்தட்டு அங்கேருந்தான் வருது எல்லாருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சுந்தர் சார், அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என் கூட இருந்த கார்த்திக் துரை அண்ணா, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து அவர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் ராஜா சார், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு, நான் அவங்க சொன்னாங்கல்ல பேசினாலே சிரிப்பு வரணும், அந்த மாதிரி அவரும் கூட இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்கும். என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு. எப்படி ஆரி அண்ணா வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டோ, அந்த மாதிரி வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து மூவிங் ஃபார்வர்ட். என்னென்ன இருந்தாலும் பரவாயில்ல, போப்பா பண்ணுருவோம்ப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணார். இந்த இடத்துல வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 படம் நடிச்சிருப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு லக்ஷ்மண் சார், என்னோடய ஃபஸ்ட்டு டைரக்டர். அவர் அந்த வாய்ப்பு கொடுக்கலனா நான் இன்றைக்கி இங்கே நிற்கவே முடியாது. ஸோ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அந்த விதைன்னு சொல்லுவாங்களே, அதை கரெக்டாக வந்து அவர் தான் வச்சது. ஸோ அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி. அதே மாதிரி டேஞ்சர் மணி அண்ணா, நான் வந்து வடபழனி உள்ளே வந்து எங்கே போகிறது என்னன்னே தெரியாத போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னாரு. என்னது ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்ன புதுசாக இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு ஒவ்வொரு ஆஃபீஸ் அட்ரஸாக கொடுத்து என்னை வந்து எல்லா இடத்துக்கும் போய் அவரே கூட வந்து இந்த பையன் நல்லா பண்ணுவாங்க, இவனுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நாங்கள் எல்லோரும் ஒரே மேடையில் இருக்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரியண்ணா, உங்கள் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷம்னா. உண்மையுமே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அந்த ஒர்க் அவுட்டை தவிர. அதையும் வந்து அடுத்த படத்தில் கற்றுக்கிறேன். பிரஜன் அண்ணா, உங்கள் கூட நடிச்சிருக்கேன் நிறைய. நானும் பிரஜன் அண்ணாவும் 23 மணி நேரத்துக்குள்ளே ஒரு படம் நடித்தோம். அது பண்ணும்போது தான் பிரஜன் அண்ணா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியும். திடீர்னு ஓடி போய் டான்ஸ் ஆடுவார். என்ன ஒரு டான்ஸ் ஆடிருக்காரு, திடீர்னு ஃபைட் பண்ணார். சூப்பராக வந்து அந்த 23 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த படத்தை சூப்பராக நடித்தார். இன்னும் நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகணும், பெரிய லெவலில் நீங்கள் வரணுன்னு. சூர்யாண்ணா நன்றிண்ணே. நீங்களும் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க. இந்த படத்தில் நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸு நடித்தாங்க. ஸோ இங்கே இடம் இல்லாதனால அவங்களாம் அங்கே நிற்கிறாங்க. அவங்க எல்லோரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லோரும் பாலா, அப்புறம் பிரதீப், எல்லோரும் கொஞ்சம் வாங்கலேன்.
தேவா, விபிதா, ஜெய். ஜெய் வாங்க ப்ரோ, வாங்க. என்னென்னா எல்லாருமே வந்து சந்தோஷமாக வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, இன்றைக்கி எங்கள் ஆடியோ லான்ச் நடக்குது, நாங்களாம் போய் சூப்பராக இருக்க போகிறோன்னு. இங்கே ஸ்டேஜில் இடம் இருந்தால் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த 4th ஃப்ளோர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உங்களை எந்த விதத்துலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சேரன் சார் கிளம்பிட்டாங்களா? அவர் பேசுனதெல்லாம் வந்து கேட்கும்போது ஐயோ நம்ம என்ன, அவர் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதை எல்லோரும் ஃபாலோ பண்ணி சினிமா நல்லா இருக்கணும். அப்போ தான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ சினிமா ஜெயிக்கணும். தேங்க்யூ. கீழே எவ்வளோ அந்த மண் ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களும், அந்த மரம், அந்த வேர் தான் வந்து ஒரு இயக்குனர்களும், அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கிளைகள் தான் இங்கே ஒர்க் பண்ணுற ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே. இலை வந்து நம்மள மாதிரி இருக்க ஆடியன்ஸ் தான் வந்து இங்கே இருக்கிற இலைகள். அது கொட்டுதேன்னு சொல்லி சேரன் சார் சொன்னார் இல்லையா, படம்லாம் சிலது போல வரலன்னு. அது இருந்திருந்தால் கொஞ்சம் கேட்டிருப்பாரு. இலை வந்து கொட்டதாங்க செய்யும், ஆனால் திரும்பவும் முளைச்சி வரும். ஸோ இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கிறதுனால தான் நான் லாஸ்ட் டைமும் செயற்குழு உறுப்பினராக நின்று இந்த முறையும் நிற்கிறோம். அவர் ஆசைப்பட்ட மாதிரி நாங்கள்லாம் அங்கே போய் உட்கார்ந்தோம்னா யாரும் வந்து ஒரு சேர் கூட கிடையாது. ஸோ ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு மரியாதை எதுவுமே அங்கே இல்லை. அதெல்லாம் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முறை நான் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பேர் இண்டிவிஜுவலாக நிற்கிறோம். நிறைய டீம்லேருந்து எங்களையும் கூப்பிட்டாங்க. சேரன் சார் வருத்தப்பட்ட மாதிரி அது சில விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த முறை நான் நிற்கிறோம். இண்டிவிஜுவலாக ஒரு 5 பேர். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, நாங்கள் இவ்வளோ பெரிய ஆளுங்க, நாங்கள்லாம் நிற்கிறோம், நீங்கள் எப்படி நிற்கிறீங்க, நிற்க முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்றாங்க. ஒரு படத்துலேயும் சாதாரணமாக ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து தனியாக வந்த ஹீரோ இயக்குனர்கள் தான் வந்து இங்கே இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. நாங்களும் 5 பேர் இங்கே தயாரிப்பாளர் சங்கத்துக்காக என்னென்ன பண்ண முடியுமோ, சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு படம் ரிலீஸ் பண்ண முடியாமல் அவங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லது செய்யணும்னு தான் வந்திருக்கேன். இந்த படமும் நல்லபடியாக வரணும். இதை வெற்றி விழாவை கொண்டாட நானும் மறுபடியும் வரணும்னு உங்கள் எல்லார்கிட்டையும் தேங்க்யூ சொல்லி நன்றி. வணக்கம். இது என்னோடய 3வது படம். முதல் படம் வைகை, அந்த படத்தோட ப்ரொடியூசர் இங்கே இருக்காங்க. 2வது படம் நானும் என்னுடைய நண்பர் பிஜி மோகனும் சேர்ந்து பண்ணோம், தீர்க்கதரிசி. அந்த படத்தோட தயாரிப்பாளர் இன்றைக்கி வரல, அவர் போயிருக்கார். அவரோட சார்பாக என்னுடைய ராமு சார் வந்திருக்காரு, அந்த படத்தை சிறப்பாக அமைச்சது. 3வது ராஜா சாரை வந்து நான் அண்ணன்னு சொல்கிறதா இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு பெரிய நட்பு இந்த படத்துக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கதையை வந்து இது ஒரு ஜேனர் மிஸ்டேக் உள்ள படம். அதை எப்படியும் புரிய வைக்கிறதுன்னு யாருக்குமே புரியாது. அந்த கதையை வந்து முதல்ல கேட்ட உடனேயே ஆரி சார் வந்து இந்த கதைக்குள்ளே வந்தார். ஏன்னா இது வந்து ஒரு ஹாரர் படம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹாரர் படமாக இருக்காது, அது த்ரில்லர் படமாக இருக்கும். அப்புறம் த்ரில்லராக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே கமர்ஷியல் ரூட்டுக்குள்ளே போகும். இப்படி என்னென்னு எங்கே போய் நான் கதை சொன்னாலும் இது என்ன ஜேனர் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜேனருங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அந்த நிற்கும்போது ஆரி சார் தான் அந்த கதை மேலே நம்பிக்கை வச்சு உள்ளே வந்தார். அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து ஒரு சின்னதாக ஆரம்பித்த படம். அந்த படத்துக்கு அப்புறம் இதை பெருசாக ஆக்குனதும் ஆரி சார் தான். ஏன்னா இந்த படத்தில் நான் 2 பேருக்கு நன்றி சொல்லணும்னா, முதல்ல வந்து என்னுடைய தயாரிப்பாளர் ராஜா சார் அவங்களுக்கும், அடுத்து ஆரி சார் அவங்களுக்கும். அப்புறம் 3வது வந்து என்னுடைய உதவி இயக்குனர் ஜெயகாந்தன் மூலமாக தான் இந்த ப்ராஜெக்ட் முதல்ல செட் ஆச்சு. அப்புறம் அதுக்குள்ளே தான் எல்லாருமே வந்தாங்க. என்னுடைய நண்பர் லக்ஷ்மணா இருக்கட்டும், சூரி சாராக இருக்கட்டும், இது எல்லாருமே வந்து ஒரு நண்பர்களாக சேர்ந்து தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அது ஒரு தயாரிப்பாளர், ஒரு டெக்னீஷியனே கிடையாது. இன்னொரு இந்த கதையில் வந்து முக்கியமாக வந்து டேஞ்சர் மணி, அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து 2 மாறுதலான ஒரு ஃபைட்டாக இருக்கும். அது அந்த ஃபைட்டுக்குள்ளே எதுவுமே நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்தது வந்து அதுக்கடுத்து தரன் சார். இந்த படத்துக்கு வந்து அது ஜேனருக்குங்கிற பார்த்தா ஒரு நம்ம லக்ஷ்மண் சொன்ன மாதிரி தான், ட்ரெய்லர் ஒரு ஜேனரில் இருக்கும், சாங் ஒரு ஜேனரில் இருக்கும். ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. பட் உங்கள் எல்லாத்தையும் இந்த படம் வந்து திருப்திப்படுத்தணும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தை மீடியா கிட்ட கொண்டு போகிறதுக்கு இதில் மிஸ் பண்ணது வந்து ஒரு குழந்தை, அந்த சின்ன குழந்தை ஸ்ரீவர்ஷினி. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஏன்னா நைட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான். 2 மணிக்கு எழுப்போம், 3 மணிக்கு எழுப்போம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூடவே இருந்து அந்த படத்தை பண்ணாங்க. மற்றபடி மற்ற எல்லா நண்பர்கள்லாம் இருக்காங்க. முக்கியமாக இந்த படம் இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த படத்தை வந்து அங்கே ட்ராவல் ஆகிட்ருக்கோம். எந்த டைமும் கண்டினியூஸாக ஷூட்டிங் இருக்க முடியாது. பட் எந்த டயத்தில் ஷூட்டிங் இருந்தாலும் உடனே வர்ற என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் திரு பாண்டியன்லேருந்து தாமஸ்லேருந்து எப்போ கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் வந்து நிற்பாங்க. ஸோ என்னோடய ஐடிஸ் முருகன்,
விட்டு போய் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், தேவாகிவானும். ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு முதல்ல நன்றி. இந்த படத்தை எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். நன்றி.